வணக்கம் மருத்துவா. சோஷியல் மீடியா திறந்தாவே ஒரு காலத்தில் டிவிக்கு ஆட்சி வரது முடிவு பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் திறந்தா இந்த அணிலோட அலப்பறை வீடியோ தான் நிறைய இருக்கும். அதாவது பார்த்தோன்னா என் புருஷனோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன். இது போன்ற நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ டிவிக்கு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய இளைஞர்கள் பார்த்தோன்னா அணில்களை கழட்டி அடிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. அதில் ஃபன்ஃபுல்லாக பார்த்தோன்னா சில வீடியோக்கள் இருக்கு. அந்த மாதிரி வீடியோக்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல் வீடியோ வை திஸ் வேர் கபிலன். இவர் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக நிறைய வீடியோ போடுறாரு. இப்போ சமீபத்தில் நம்ம விஜய் போயிட்டு இந்த மெட்ரோவில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணார்ல, அது பண்ணது மட்டும் இல்லாமல் கத்திப்பாறை பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்தை மேலே ஏறி வந்து ஃபோர்ஸ் கொடுத்தா தெரியுமா, ட்ரோன் ஷாட்லாம் விட்டு அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அது வந்து பாருங்களா. மாசு ரீல்ஸ் எடுக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரியே. அப்பா எங்கன்னு காணும் தேர்ந்தீங்களே, இப்போ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இது வந்து விஜய் கட்டின பாலம் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தோன்னா கத்திப்பாறான்ற ஒரு பாலம் வந்து யார் கட்டினது பார்த்தோன்னா கலைஞர் கருணாநிதி இருக்கிறார்ல, அவர் தான் கட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பக்கத்தில் பார்த்தோன்னா மெட்ரோ போகிற மாரி சில வசதிகள் வந்து ஏற்படுத்தும் பார்த்தோன்னா நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அது பார்த்தோன்னா இப்போ விஜய் ஏறி வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாருல, இது ஆல்ரெடி பார்த்தோன்னா மு.க. ஸ்டாலின் போயிட்டு ஆய்வு நடத்திக்கிறாரு. அது ஆல்ரெடி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் தான் போடுறார் ரீல்ஸு, நாங்களும் போகிறோம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டு ஏறி நின்று ட்ரோன் ஷாட்டில் என்ன மாதிரி பில்டப் ஷாட். அது ஒரு சினிமா ஷூட்டிங் எப்படி எடுக்கிறாங்களோ உண்மையே பார்த்தோன்னா இப்போ அரசாங்க ரீதியாக பார்த்தோன்னா ஷூட்டிங் வந்து எடுத்துக்கிறானோ பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, செம காமெடியாக இருக்குது. ஆனால் இதில் என்னன்னா விஜய் சாரோட வந்து மைண்ட் வைஸாக வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கான். அதை கொஞ்சம் பாருங்களா, செமையாக இருக்கும். அண்ணன் பார்க்குற அந்த மொத்த ஸ்ட்ரக்சரும் பார்த்தோன்னா, அதாவது கத்திப்புறா கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சரும் கலைஞர் செஞ்சது, அதுக்கு மேலே இருக்கிற மெட்ரோவை பார்த்தோன்னா கலைஞர் கொண்டு வந்தது. இப்போ அண்ணன் நின்று பார்க்குற அந்த மேம்பாலம் பார்த்தோன்னா யார் கட்டுனது பார்த்தோன்னா ஸ்டாலின் கட்டினது. லிட்ரலி அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, யாரா இவனுங்க வளைச்சு கட்டிருக்கானுங்க, ஆனாலும் நமக்கு என்ன நம்பிக்கையில் ஓட்டு போட்டு இங்கே உட்கார வச்சானுங்க அப்படின்னு அணில்களை கேட்குற மாதிரி அண்ணனோட மைண்ட் வாய்ஸு. ஆனால் உண்மையே பார்த்தோன்னா இவ்வளோ டெவலப்மெண்ட்டு, இவ்வளோ ஸ்ட்ரக்சர், இவ்வளோ விஷயங்கள் வந்து கொண்டு வந்த இந்த திமுக அரசை பார்த்தோன்னா, நாட் ஓன்லி திமுக அரசு, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க வந்து ரெண்டு பேரும் போட்டு செஞ்ச நிறைய திட்டங்கள் பார்த்தோன்னா இங்கே நிறைய இருக்குது. அப்படி இருந்தும் பார்த்தோன்னா எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு சினிமா நடிகரை வந்து தேர்ந்தெடுத்தது இந்த அறிவாளி அணில்கூட மூளை இருக்கு இல்லையா. ஐயோ என்ன மாரி மூளை பாருங்க. அந்த அளவுக்கு அண்ணன் ஏறி பார்த்து வேடிக்கை பார்க்குற அளவுக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி வளர்ந்துருக்கு. இதுக்கு மேலே என்னடா வேணும்னு கேட்டால் வேணும், எங்கள் அண்ணன் வேணும், இந்த மாரி வந்து கோட் போட்டு நின்னா தான் சும்மா ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு தான் தற்கொலைக்கு சொல்லணும். வைத்தீஸ்வரோட அடுத்த ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஒன்று பார்ப்போம். ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. ஓகே பட்டாபி அசத்துங்க. என்னன்னா ஜனநாயக படத்தில் பார்த்தோன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டா, அதாவது பார்த்தோன்னா ஒரு மாஸ் ஷாட்டுன்ற மாரி அந்த ஷாட்டு தான் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு காட்சி அமைச்சிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட மாஸ் ஷாட்டோட பின்னாடி ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோன்னா, அங்கே அசம்பிளில் பார்த்தோன்னா பேசும்போது யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. சபாநாயகர் அவர்களே நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி பண்ண ஒரு ஷாட்டு தான். அது ஒரு பில்டப் ஷாட்டாக இன்றைக்கி வந்து ஜனநாயக படத்தில் ஃபர்ஸ்ட் ஷாட்டாக வருது. அப்போ ஒவ்வொரு ஷாட்டோட வரலாறு தேடி போய் பார்த்தா அவ்வளோ கெஞ்சல் கூத்தாடி அந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துல சீன் போட்ட மாதிரி தான் இருக்கு நினைக்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு. ஆனால் வேறு லெவலில் இருக்கிறதுல சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி இவர் பண்ணுற வீடியோக்கள் நிறைய வந்து இதுமாரி இப்போ போடப்பல. மேபி உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொருத்தர் பேசியிருக்காரு. ஸோ அதையும் பார்ப்போம். ஒட்டுமொத்த டிவிகே கூட்டத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காருங்க விஜய். இதை நான் அசிங்கமாக திட்டுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்னை திட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம லைஃப்ல 2 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவன் டேய் மச்சான் எனக்கு ஒரு பிரச்சனைடா, இந்த மாதிரி இந்த இடத்துல நீ போனா இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றப்போ உன் மனப்பான்மை எப்படி இருக்கும்னா, என்னடா பிரச்சனை மச்சான், எங்க போன, என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ணன்னு கேள்வி கேட்கிற ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு அவன் கொடுப்பான். அப்ப கேட்டுட்டு நீ தப்பு பண்ணியான்ற ஒரு அட்லீஸ்ட் யோசிக்கிற வாய்ப்பை அவனை கொடுப்பான். இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் யார் தெரியுமா, மச்சான் எனக்கு ஒன்னா நீ சும்மா இருப்பியா, எனக்கு ஒன்னா நீ அவனை அழிச்சிட மாட்ட, எனக்கு ஒரு பிரச்சனை நீ வருவியா மாட்டியா அப்படின்னு கேட்பான். அவன் தான் டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட். அவன் என்ன பண்ணுவான்னா தப்பை பண்ணிட்டு உன்னை கில்ட் ட்ராப் பண்ணிடுவான்.
ஐயோ இவனுக்கு நம்ம போய் நிக்கலன்னா நம்ம தப்பானவன் ஆயிடுவோமோ, இவன் வேற நம்மள நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு உன்னை ஈஸியா மேனிபுலேட் பண்ணி உன்னை ஒரு பிரச்சனையில கோத்து விட்டுருவான். இதை எல்லாருமே நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருப்போம். இதை தாண்டா விஜயும் உங்களுக்கு பண்றாரு. நல்லா யோசிச்சு பாரு. பிரஸ்ஸை ஏன் மீட் பண்ண மாட்டீங்க, பிரஸ் கேட்கற கேள்விக்கு ஏன் பயந்து ஓடுறீங்கன்னு கேட்டப்போ என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் ஏன் வெளியே வர மாட்டாருன்னு கேக்குறீங்களே, 23ஆம் தேதி ஒவ்வொரு விஜயும் வருவாங்க. உங்களை கொத்து விட்டாரா? அடுத்து த்ரிஷா கூட ஏன் இந்த மாதிரி சொல்றாங்களே, த்ரிஷா கூட அப்படின்னு கேள்வி கேட்டா என்னை பத்தி அவதூறா பேசுறாங்க. என்னை பத்தி அவதூறா பேசினா தமிழ் மக்கள் அவதூறா பேசுற மாதிரின்னு சொல்லிட்டு அதுலயும் உங்களை கொத்து விட்டாரு. தம்பி உண்மையிலே இவருக்கு உங்க மேல அக்கறை கிடையாது. இவருக்கு உங்க மேல அக்கறை இருந்தா தமிழ் இனத்தை அழிச்ச காங்கிரஸை கூட்டணி கேட்பாரா? ஒரு ஊரையே வன்புணர்வு செஞ்சு அந்த கேஸ்ல ஒரு பங்களிப்பு இருக்க செங்கோட்டையனை சேர்ப்பாரா? 110 எம்எல்ஏ மத்த கட்சியில இருந்து சேர்ப்பாராடா தம்பி மாற்ற வேணும்னு? உன்னை மேனிபுலேட் பண்றாரா? உன்னை யூஸ் பண்றாரு. நீ என்னை திட்டு, என்ன வேணாலும் திட்டு. ஆனா இந்த வீடியோவை தயவு செய்து நான் சொன்ன கருத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு என்ன வேணாலும் திட்டு. அது மட்டும் தான் நான் உன்னை கேட்கறேன். உன்னை யோசிக்கவே விடாம, கேள்வி கேட்கவே விடாம வச்சிருக்கான் பாரு, அவன் என்னைக்குமே நல்லது கிடையாது. கண்டிப்பா உண்மையை பார்த்தா ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறாரு. இதை கூட புரியலாம். அந்த அணிகள் வந்து வேற எதை சொல்லிதான் புரிய வைக்க முடியும். அதுதான் அவர் சொன்னார். உண்மையை பார்த்தா செங்கோட்டைன்னு பார்த்தோன்னா வாச்சாத்தி கிடவதுக்கு ஒரு முக்கியமான குற்றவாளி. அவர் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிறாரு. ஆதவ ஒரிஜினல் லாட்ரி, அது ஒரு மாஃபியா கேங்கு ஊழல், அதையும் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கிட்ட வந்த பாஸ்கர் ஊழல் குற்றவாளி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சியிலிருந்து பார்த்தோன்னா கண்மூடித்தனமா கூட்டி வச்சுக்கிறாரு. ஆனா இப்படி வச்சுட்டும் பார்த்தோன்னா நான் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வந்து வாங்கவே இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அடிச்சு விடாரு. அதுவும் இந்த அணிகளை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு கை தட்டுறாங்க. புரியல, டேய் லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு, இனிமேல் யாரும் வாங்குறேன்னா நீங்கள் எப்படா நீங்கள் நம்புறீங்க? உங்கள் அண்ணன் யாருனாலும் நான் ஆக்ஷன் எடுத்தாரான்னு பார்த்தா யாரு மேலே இல்லை. ஸ்டில் நவ் பார்த்தோன்னா நிறைய பேர் அந்த கட்சியில் பார்த்தோன்னா லஞ்சம் வாங்குறானோ. அதாவது புஷியானது முதற்கொண்டு பார்த்தோன்னா அரசு வேலை வாங்கி தரதுக்காக 80 கோடி லஞ்சம் வாங்கினதான் வந்து கேஸ் இருக்குது. ஆனால் கேஸ் கொடுத்த மேலே வந்து ஆக்ஷன் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய தப்புகள் இருக்குது, இதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பாதீங்கடா அப்படின்னு தெளிவாக சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொன்னார். அதாவது பார்த்தோன்னா மீடியாவை ஏன் வந்து உங்கள் அண்ணன் சந்திக்கலை அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு நிர்மல்குமார் போன்ற ஆட்கள் சொல்கிறாரு, மீடியாவை தான் சந்திக்கணும் சட்டத்தில் எதனா எழுதிருக்கா சொல்லுங்க. ஒரு முதலமைச்சர் வந்து மீடியாவை சந்திக்கணும் சட்டத்தில் எழுதிருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்து இந்த அணிகளுக்கு கோபம் வரலையா? இல்லை, மக்களுடைய ரெப்ரசன்ட் தான் மீடியா. அதாவது பார்த்தோன்னா மக்கள் சார்பாக அவங்க கேள்வி கேட்குறேன்னா அந்த கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் ஒரு தெம்பு திராணி இல்லாத ஒரு ஆள் தான் நமக்கு தமிழ்நாட்டோட முதல்வர். இவர் தான் நம்மளோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாரா? என்னங்க மீடியா பார்த்தா அவ்வளோ பயமா? ஏன் அப்படி தைச்சு ஓடுறாருன்னு சத்தியமாக தெரியல. கரூரில் ஓடினாரு, அன்னைக்கு பிடிச்ச ஓட்டை இன்னி வரைக்கும் பார்த்தா மீடியா பார்த்தா ஓடினாங்கிறாரு. சார் என்ன சார் அப்படி மீடியா பார்த்தா பயம்? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசிக்கிறாரு, அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் டிவிகேவோட ரீசன்ட் சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துடலாமா? 3 நாளைக்கு முன்னாடி மதுரையில டிவிகே காரங்க வச்ச பிரம்மாண்ட பிளக்ஸ் கவர்மெண்ட் பஸ் மேல விழுவுது. முன்னாடி உள்ள கண்ணாடி சல்லியா நொறுங்கிடுச்சு. ரெண்டாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட காம்பவுண்ட் சுவர்ல காமன் சென்ஸே இல்லாம ஜனநாயகன் படத்தோட போஸ்டரை கம்ப்ளீட்டா ஒட்டி வச்சிருக்காங்க. இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சைடு இந்த பேனர் கலாச்சாரத்தை விஜய் அவர்கள் கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டுல பேன் பண்ணிட்டாருன்னு, ஆனா இந்த மாதிரி பேனர் வச்சு இடையூறு பண்றது டிவிகே தான். இதுதான் ரியாலிட்டி. அடுத்து திருநன்ற ஊர் பக்கத்துல உள்ள நெமிலிச்சேரியில ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல சின்ன பசங்க சாப்பிட்டு இருக்காங்க. அங்க வந்து டிவிகே நிர்வாகிகள் சில பேர் அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் காசு கொடுக்க சொல்லி அந்த சின்ன பசங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ ரீசெண்டா வெளில வந்துச்சு. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்துல திருநெத்திக்கரை அப்படிங்கிற பகுதியில ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு டிவிகே நிர்வாகி ஒருத்தர் பாலியல் தொல்லை கொடுத்ததுனால அந்த பெண் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அடுத்து ராணிப்பேட்டை சோளிங்கர் பகுதியில அந்த பகுதி எம்எல்ஏ ரிப்போர்ட்டர்ஸ் தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் சில பேர் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த எம்எல்ஏ மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து பல்லாவரம் பக்கத்துல பம்மல்ல டிவிக்கே ஒரு இலவச பயிலகம் நடத்திட்டு வராங்க. அங்க ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கா. அடுத்து ரீசெண்டா டிவிகே மினிஸ்டர் ஒருத்தவங்க கே ஜெகதீஸ்வரி, இந்த ஹைலைட் பண்ணிக்கோங்க. இவங்க யாருன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர். இவங்க ஒருத்தர் ஜட்டியோட நான் உட்கார வச்சு கொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்க ஆடியோ இப்ப ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர், அதுவும் சமூக நலன் துறை அமைச்சர் இந்த மாதிரி தான் பேசுவாங்களா, இப்படி நடந்துப்பாங்களா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் டிவிக்கு நிர்வாகி ஒருத்தர் அரசு வழக்கறிஞர் பணி நியமிக்கிறதுல 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு பேசின ஆடியோ மக்கள் மத்தியில கோவத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா வந்து இன்னும் 3 மாசம் தான் அதுக்குள்ள லஞ்சத்துல ஊறி போறீங்களா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடி 18 வரப்போது. இப்போ வரையும் காவேரி ஆறு வறண்டு போய் தான் கிடக்கு, தண்ணி வரல. ஆனா இந்த மாதிரி லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு மோசமான நிலைமையை தமிழ்நாடு சந்திச்சதே கிடையாது. இந்த சம்பவங்கள்லாம் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. டிவிகே பண்ற சம்பவங்களை டெய்லியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தோன்னா ஒரே வீடியோவில் மொத்தமாக முடிச்சாரு. அதுதாங்க ஒரு முட்டாளு அடிமுட்டாளு ஒரு தற்கொலை கிட்ட வந்து நாட்டை கொடுத்தா இப்படி தான் நடக்கின்றது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பார்த்தா அந்த 1.5 நிமிஷம் வீடியோவில் ஒட்டுமொத்த டிவிக்கு அரசோட எவ்வளோ கேலி கூத்தான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது
சூப்பராக காமிச்சாரு. ஏன்னா இப்போ இந்த 3 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக இருக்குன்னா இன்னும் 5 வருஷம் யோசிச்சு பாருங்களா எப்படி இருக்குது தமிழ்நாடு பாருங்களா. கிட்டத்தட்ட 30 வருஷம் நம்ம பின்னோக்கி போகணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு. ஏன்னா இவனை எவனும் களத்தில் வேலை செய்ய மாட்டானுங்க, சும்மா வந்து ரீல்ஸ் எடுத்துன்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணி தான் இருக்கணுடைய. மக்கள் பிரச்சனைக்காக எவனும் களத்தில் நிற்க மாட்டான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, மாணவர்கள் வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கலங்க. அது மட்டும் இல்லாமல் போன டிஎம்கே ஆட்சி இருக்குல்ல, அந்த ஆட்சியில் பார்த்தோன்னா டிவிக்கே வந்து எங்கே பர்மிஷன் கேட்டாலும் வந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த இவனு வந்து எங்களை முடக்கிறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒப்பாரி வச்சாங்க. இந்த முறை இப்போ டிஎம்கே என்ன சொல்லுது, நாங்கள் நீட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ண போகிறேன், பர்மிஷன் கொடுறாங்கன்னா அங்கே போலீஸை கொண்டு வந்து உட்கார வச்சு போராட்டம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சமாக வந்து நம்ம தாவேகா அரசு செயல்படுது. என்னங்க இது, என்னங்க நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர முடியும் பார்த்தோன்னா எங்களை வந்து போராட்டம் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிக்கலையே நீங்கள் போயிட்டு வந்து. அப்போ கூட போராட்டம் பண்ணால் மோடி அரசுன்னு ஒரு வார்த்தை வராது, அதாவது மோடி அரசை நோக்கி பேசணும்னு சொல்லி பேசுவாங்க, பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாரி வந்து ஒரு கேவலமான ஒரு போராட்டம் பண்ணிங்க. இப்போ மாணவர்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் வந்து நீட்டுக்கு எதிராக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஎம்கே வந்து கேட்டால் ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க? பயமா? எதனா உண்மை தெரிஞ்ச மக்களுக்கு காரி துப்போனவனுக்காக ஒரு பயம் இல்லை? இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு? இப்படியே வந்து நீங்கள் சர்வாதிகாரமாக வந்து ரொம்ப தனாவட்டா ரொம்ப வந்து தௌலத்தா நீங்களாம் வந்து ஆட்டமாக ஆடினீங்கன்னா சீக்கிரம் மக்கள் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு சம்பவத்தை செய்யவங்க, செஞ்சு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாங்கள் வந்து லஞ்சமே வாங்க மாட்டேன், எங்கள் கட்சி பார்த்தோன்னா புனிதமான கட்சி, இது தூய சக்தி அப்படின்னு சொல்லி என்ன மாரிலாம் பில்டப் போடுவாங்க. ஒரு வீடியோ ஒன்று ஆதரமாக மாட்டிருக்காங்க, அது வந்து பார்த்துக்கலாம். இந்த கவர்மெண்ட் லாயர்ஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக தாவேகா வந்து 5 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபாய் லஞ்சம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தாவேகாவை சேர்ந்த ஒரு வக்கீலே வந்து ஹைகோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட்டாங்க. இதை பற்றி பிரஸ் ரிப்போர்ட்லாம் நிர்மல்குமார்ட்ட கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னா தெரியுமா? ஒரு விஷயம் நம்ம கிளியரா சொல்லிக்கிறோம், அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெற்று. நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. அதுல வந்து தாவேகா பிரமுகர் ஒரு வக்கீல் கிட்ட மற்றவங்க எல்லாம் 15 லட்ச ரூபா, ஆனா உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பேசின ஆடியோ லீக் ஆயிடுச்சு. இந்த ஆடியோ லீக் ஆனோடனே அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கிறானுங்க. இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன போட்டுக்குன்னா, கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஆடியோ ரிலீஸ் ஆனதால் நாங்க இவரை கட்சியை விட்டு விளக்குறோம்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க காசு வாங்குறதுல பிரச்சனை கிடையாது, அது வெளியே தெரியறதுதான் பிரச்சனை. நிர்மல்குமார்ட்ட கேட்டப்போ ஒண்ணுமே இல்லை சொன்னாரு. இப்ப மாட்டிக்கிட்ட உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டோம்னு சொல்லுவானுங்க, ஆக்ஷன் எடுத்துட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இவங்க ஊழல் எல்லாம் ஒழிக்க மாட்டானுங்க, ஆனா ஊழல் பண்ணி வெளியே தெரிஞ்சுச்சுன்னா ஆக்ஷன் எடுத்துடும் சொல்லுவானுங்க. கான்பிடண்டா போய் சொல்லி வட சொல்ற இவனுங்க தமிழக வடை கழகம் தான் அவனுங்க. அதாவது டிவிகே கட்சி என்ன சொல்ல வருதுன்னா, டேய் லஞ்சம் வாங்குங்கடா, அது தெரியாம வாங்குங்கடா, இந்த மாதிரி தெரிஞ்சு வாங்கினீங்கன்னா கட்சிக்கு கலகம் செய்ததால் நாங்க கட்சி விட்டு தூக்கிட்டோம். அப்ப லஞ்சம் வாங்கினது மத்தவங்களுக்குன்னா 14 லட்சம், ஆனா உங்களுக்கு 12 லட்சம் தாங்க. காசை கொடுங்க, நான் மாத்தி கொடுக்குறேன், நான் சைன் போட்டு தரேன் அப்படின்னு மாரி 10 நாள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம விஜய் சார் தான் திருட்டுக்கிறார். ஆனால் நிறைய அணில்கள் பார்த்தோன்னா ரொம்ப பாவமாக இருக்கு, நம்புறானுவாங்க. நானும் நிறைய பேர் பேசுகிறேன், ஒரு சில பேர் சொல்கிறாங்க, டேய் எங்கேயுமே ஊழலே கிடையாதுடா, சிறப்பாக அப்படியே தூய்மையாக இருக்கா ஆட்சி, அந்த அளவுக்கு பார்த்தா விஜய் செயல்படுறாரா. நான் கேட்டேன், ஒரே கேள்வி தான் கேட்டேன், டேய் ஊழல் ஒழிச்சுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் அண்ணன் யார் இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்துறான்னு கேட்டால் இல்லை, சொந்த கட்சிக்காரனே தான் வாங்குறான்டா லஞ்சம், 15 லட்ச ரூபாய் வந்து வாங்குறான், இவன் மேலே வந்து ஆக்ஷன் எடுத்தான்னு கேட்டால் கட்சியோட தூக்கிட்டாங்க. வெளியே வந்ததால தூக்கிட்டீங்க, வெளியே வரனா தூக்கிட மாட்டீங்க. அப்போ ஒட்டுமொத்த கட்சியும் பார்த்தோன்னா இப்படி தான் ஊழல் வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு சம்பாதிச்சுக்குது. இவனு தான் ஊழல் ஒழிக்கப்படுன்னு சொல்லி ஒப்படைச்சிக்கிறாங்க. அதாவது பல கோடி சேர்த்து வச்ச ஒரு ஆள், நான் வந்து லஞ்சமே வாங்க மாட்டேன், நான் வந்து நேர்மையாக இருப்பேன் அப்படின்றது பல கோடி சம்பாரிச்ச ஒரு ஆள் சொல்லும்போது எப்படி அவங்களால நம்ப தோணுது? கொஞ்சம் தயவுசெய்து யோசிச்சு பாருடா அண்ணிகளா, கொஞ்சம் யோசிங்க. உன் கட்சிக்காரர் வந்து லஞ்சம் வாங்குறான்னா தயவுசெய்து எதிர்த்து கேள்வி கேட்கலாம், நாளைக்கு அது உங்களுக்கே ஒரு ஆப்பாக வரலாம். இந்த வீடியோ பற்றி கருத்தில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.